இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழகான 2 வாழ்க்கை பாடங்களை கொடுக்க இருக்கின்றது. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது, நம்பிக்கையோடு மன்றாடும் யாவருக்கும் இறைவன் பதிலளிக்கிறார் என்பதுதான். அதற்கு முன்னமாக நாம் இறைவனுடைய செய்தியை கேட்பவர்களாக, அதை கேட்க ஆசைப்படுவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியில் வருகின்ற செக்கரியாவும் அவருடைய மனைவியும் இறைவனுடைய செய்தியை அடைகிறார்கள், இறைவனுடைய செய்தியை பெறுகிறார்கள். எப்படி பெறுகிறார்கள்? அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இறைவனுக்கு ஏற்றவர்களாக, அவருடைய பார்வையில் அவருக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும். இந்த நற்செய்தியிலே நாம் தெளிவாக வாசிக்க கேட்டோம். அவர்கள் இருவருமே, கணவன் மனைவி இருவருமே இறைவனுடைய கட்டளைகளை கருத்தாய் கடைபிடித்து அவருடைய பார்வையில் நேர்மையாளர்களாக இருந்தார்கள். நாம் அப்படி இறைவனுக்கு உகந்தலாக வாழ்கின்ற பொழுது நமது உள்ளம் இறைவனுடைய குரலை கேட்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே நாம் உலக காரியங்களின் இறைச்சலிலும், நமது மனத்தில் இருக்கக்கூடிய துயர் சஞ்சலங்கள் இவற்றின் இறைச்சலிலும் இறைவனுடைய குரலை கேட்க முடியாமல் போய்விடுகிறது. அந்த சூழ்நிலையில் நாம் இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று அவருக்கு நேரியவர்களாக நாம் நடந்து வருகின்ற பொழுது நம் உள்ளத்தில் இறைவனுடைய குரலை நாம் கேட்க முடிகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இன்னமே சொன்னது போல நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கட்டாயம் பதில் இருப்பவராக இருக்கிறார். இந்த முதல் வாசகத்திலே கேட்ட மனோகாவின் மனைவியும் சரி, 2ஆம் வாசகத்திலே வரக்கூடிய எலிசபெத்தும் சரி, பல ஆண்டுகளாக இறைவனிடம் வேண்டி மன்றாடி இருக்கக்கூடும். ஏனென்றால் யூத சமூகத்தில் குழந்தை இல்லாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய சாபமாகவே கருதப்பட்டது. அது குருவினுடைய மனைவிக்கு மட்டும் விதிவிலக்கு அல்ல. ஒரு இறைவனுடைய பார்வையிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் யார் என்ற அந்த பட்டியலில் குழந்தை இல்லாத ஒரு குருவும் சேர்க்கப்படுகிறார் யூத சமூகத்திலே. எனவே அது ஒரு மிகப்பெரிய வேதனையாகவே செக்கரியாவுக்கும் அவருடைய மனைவிற்கும் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அவளுடைய மன்றாட்டு, அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. இறைவன் அவர்களுக்கு செவி கொடுத்து குழந்தையை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தையின்மையை பற்றி நம்முடைய இந்திய சமூகத்திலும் தமிழ் சமூகத்திலும் கூட நாம் மாற்றப்பட வேண்டிய ஒரு சில மனப்போக்குகள் நமக்கு இருக்கிறது. குழந்தை இல்லையான்னு சொன்ன உடனே நமக்கு கண்ணீர் வரக்கூடிய நிலையில்தான் இத்தகைய தம்பதிகளை நாம் வைத்திருக்கிறோம். அவர்களை நாம் சரியாக நடத்துவதில்லை. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவர்களாகிய நாம் எதற்கு திருமணம் செய்கிறோம்? முதலாவதாக பார்க்கின்ற பொழுது, கணவன் மனைவி இறுதி வரை அன்புறவில் நிலைத்திருந்து ஒருவர் நண்பர்களாக துணைவர்களாக வாழ்வதற்குத்தான். இரண்டாவது நோக்கம் என்பதுதான் குழந்தைகளை பெற்று அவர்களை விசுவாசத்தில் வளர்ப்பது. இதில் குழந்தைகள் இல்லை என்றாலும் அந்த திருமணம் ஒரு அருட்சாதனம் தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒருவரை அன்பு செய்து வாழலாம். அப்படி இருக்கின்ற பொழுதும் அந்த திருமணம் அர்த்தமுள்ள திருமணம் தான். எனவே அந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். குழந்தை இல்லாத தம்பதிகளாக இருந்தாலும் சரி, மற்ற கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, நாம் அவர்களை வேறு விதமாக நடத்துவது நாம் தவிர்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தை என்பது ஒரு பொருள் அல்ல. இதன் வழியாக நான் மகிழ்ச்சி பெற்றுக்கொள்வேன் என்பதற்கு அது ஒரு பொருள் அல்ல. குழந்தை என்பது ஒரு மனித உயிர். அதற்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. ஒன்றை பெறுவதற்காக ஒரு மனிதரை பயன்படுத்துவது மிகப்பெரிய தவறு. இந்த சமூகத்தில் எனக்கு மகிழ்ச்சி வேண்டும், அதற்காக குழந்தை வேண்டும் என்பது தவறு. குழந்தை என்பது இறைவன் கொடுக்கின்ற ஒரு வரம். அதை நாம் இறைவன் கொடுக்கின்ற போது பெற்றுக்கொள்வோம். ஆனால் குழந்தை இருந்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி என்பது, அந்த குழந்தையை நாம் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறோம் என்று அர்த்தமாகிறது. எனவே குழந்தை பேறு குறித்து நல்ல புரிதல் வேண்டும் நமக்கு. இறைவனுடன் வேண்டும். நாம் தொடர்ந்து வேண்டுகின்ற பொழுது இறைவன் கொடுத்தால் சரி, இல்லை என்றாலும் அந்த திருமணத்தில் நாம் சந்தோஷமாக ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும். அதற்கு மாறாக குழந்தை இருந்தால்தான் மகிழ்ச்சி என்று நாம் குழந்தையை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது. எனவே இந்த புரிதல்கள் எல்லாம் கிறிஸ்துவ தம்பதிகளிடமும் இருக்க வேண்டும், மற்ற கிறிஸ்துவர்களாகிய நமக்கும் இருக்க வேண்டும். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நாம் தயாரித்து கொண்டிருக்கின்ற பொழுது அத்தகைய தம்பதிகளை நாம் மகிழ்ச்சியோடு நடத்த வேண்டும். குறைந்தபட்சம் அவர்களை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அவர்களுக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு அர்த்தமுள்ளதாகவே இருக்கும். ஏனெனில் இறைவன் கணவன்
தன்னுடைய பெற்றோரை விட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான் என்று இறைவன் கூறுகிறார். எனவே அந்த உறவுமே முதலில் அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த செய்திகளை நம் வாழ்வில் எடுத்துக்கொள்வோம். இறைவனிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்களாக இருக்குவோம். அது மட்டுமல்லாமல் அவருடைய கட்டளைப்படி நடந்து அவருடைய குரலை கேட்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.